சர்வைக்கல் ஸ்டிச், சர்வைக்கல் என்சர்க்லாஜ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை அடிப்புறத்தில் தையல் போடுறது பேர் தான் இந்த சர்வைக்கல் என்சர்க்லாஜ் சொல்லுவோம். இது யாருக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சி ஆர் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் போடுறது. அதாவது கர்ப்பப்பையோட அடிப்புறம் வலுவிழந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது யாருக்கு வரும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி அதாவது 14 வாரத்துக்கு மேலே 2 பிரசவம் நமக்கு லாஸ் ஆயிருக்கு, ஆர் ஒரு பிரசவம் 24 வாரத்துக்கு அப்புறம் வந்துருச்சு, அண்ட் இந்த ப்ரெக்னன்சியில் 3ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பை லென்த்து 2.5 சென்டிமீட்டர் கீழே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தான் இந்த சர்வைக்கல் ஸ்டிச் நம்ம போடுவோம். ஸோ இந்த சர்வைக்கல் ஸ்டிச் 2 வகையாக பிரிப்போம். அதாவது எலக்டிவாக சில பேருக்கு போடுவோம், எமர்ஜென்சியாக சில பேருக்கு போடுவோம். எலக்டிவாக போடுறதுன்றது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 16 வாரம் ப்ரெக்னன்சி டைமில் இதை பண்ணுவோம். எமர்ஜென்சி சர்க்கிளாஜ்னா 24 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன் போகும் இல்லையா, ரொட்டீன் ஸ்கேன், நம்ம என்டி ஸ்கேன்லாம் போவோம். அப்போ நம்மளோட லென்த்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றத டாக்டர் எப்போ சொன்னாலும் பண்ணுறது தான் எமர்ஜென்சி. அது 24 வீக்ஸ்க்கு முன்னாடி பண்ணுறது எமர்ஜென்சி சர்க்கிளாஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஸ்டிச்சு போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. இதனால ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது போடுறதுனால ப்ரீடேர்ம் லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுக்கப்படும் போது நம்ம குறை மாதத்தில் பேபி பிறக்கிறதுக்கான சான்ஸை குறைச்சி அதுலேருந்து வர மார்பிலிட்டியை நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ இது சில சர்வைக்கல் ஸ்டிச் சில பேருக்கு இது ரொம்ப அட்வான்டேஜஸ் ப்ரொசீஜர் தான்.